ஃபிலிம் ஹிஸ்ட்ரியிலேயே அதிக முறை பார்க்கப்பட்ட படங்களில் இதுவும் ஒன்று. டோரத்தி அப்படிங்கிற இவங்க அவங்களுடைய மாமா அத்தையோட ஃபார்ம்ல வளர்ந்து வராங்க. டோடோ அப்படிங்கிற ஒரு நாயும் வளர்க்குறாங்க. இந்த டோடோ டாரத்தியோட நெய்பரான அல்மீரா அப்படிங்கிறவங்களுக்கு கிடைச்சிருது. உடனே அவங்க இந்த நாயை சீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி ஷெரீஃப் கிட்ட போய் ஒரு ஆர்டர் வாங்கிட்டு வந்துடுறாங்க. டாரத்தி எவ்வளவு சொல்லி அவங்களோட அத்தையும் மாமாவும் ஷெரீஃப் ஆர்டரை எதிர்த்து நம்மளால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அல்மீரா டோடோவை கொண்டு போயிருந்தாலும் டோடோ அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு திரும்ப டாரத்தி கிட்டே வந்துருது. இங்க இருந்தா டோடோவை திரும்ப தூக்கிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற பயத்துல டாரத்தி வீட்டை விட்டு ஓடி போறாங்க. அவங்க போற வழியில ஒரு ஃபார்ச்சூன் டெல்லரை பாக்குறாங்க. நீ வீட்டை விட்டு ஓடி வந்தது உங்களுடைய அத்திக்கு மனசு சரியில்லாம படுத்து படுக்கே ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. டாரத்திக்கு ஐயோ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட வீட்டுக்கே திரும்ப போறாங்க. அவங்க வீட்டுக்கு போய் சேரும்போது ஒரு பெரிய புயல் வந்துடுது. ஸ்டோம் செல்லர்ல போய் ஒளிஞ்சுக்கலாம் அப்படின்னு போய் பாக்குறாங்க. ஆனா ஏற்கனவே எல்லாரும் போய் உள் பக்கமா அதை சாத்தினதுனால அவங்களால அதை திறக்கவே முடியல. வேற வழி இல்லாம அவங்க வீட்டுக்குள்ளேயே போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. புயலால அந்த மொத்த வீடே அப்படி பறக்க ஆரம்பிச்சிடுது. அப்படியே அவங்க மயங்கியும் போயிடுறாங்க. டாரத்தி கண்முழிச்சு பார்க்கும்போது அவங்க இது வரைக்கும் அவங்க வாழ்க்கையில பார்க்காத ஒரு வித்தியாசமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. ஆச்சரியத்துல டாரத்தி அந்த இடத்த சுத்தி சுத்தி பார்க்கும்போது அங்க கிளிண்டா அப்படின்ற ஒரு குட் விச் வராங்க. டாரத்தி அவங்க கிட்ட நான் எப்படி வீட்டுக்கு போறது அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு கிளிண்டா இந்த எல்லோ பிரிக் ரோடையே ஃபாலோ பண்ணிட்டு போனீங்கன்னா நீ எமரால்ட் சிட்டிக்கு போயிடலாம். அங்க விசர்ட் ஆஃப் ஓஸ் இருக்காரு. கண்டிப்பா அவரால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் இந்த படத்தோட கதை. இவங்களுடைய பயணம் எப்படி இருந்தது, இவங்க போற வழியில இவங்களுக்கு என்னென்ன மாதிரியான நண்பர்கள் கிடைச்சாங்க, டாரத்தி அவங்களோட வீட்டுக்கு போய் சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கறத இந்த படமே. வெல்கம் டு டே 26 ஆஃப் 100 Days 100 Movie Challenge. இந்த படத்துல பிளாக் அண்ட் ஒயிட் அண்ட் கலர் ரெண்டு பிலிம்ஸுமே யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவும் இந்த கதைக்கு ஏத்த மாதிரி கரெக்டா யூஸ் பண்ணியிருப்பாங்க. படம் பார்த்தீங்கன்னா டாம் அண்ட் ஜெர்ரி, லூனி டூன்ஸ் இந்த வைப்பை வந்து அப்படியே லைவ் ஆக்ஷன்ல கொண்டு வந்திருப்பாங்க. இந்த படம் டாம் அண்ட் ஜெர்ரி வெர்ஷன்லயும் இருக்கு. இது குழந்தைங்களுக்கான படம் தான். கண்டிப்பா குழந்தைங்களுக்கு இந்த படம் ரொம்ப பிடிக்கும். இந்த படம் நமக்குள்ள இருக்க அந்த இன்னர் சைல்டை வெளியே கொண்டு வரும். இந்த படத்தை டைரக்ட் பண்ணது விக்டர் ஃபிலிமிங். நம்ம இவ்வளவு நேரம் பார்த்தது 1939 ரிலீஸ் ஆன அமெரிக்கன் மியூசிக்கல் ஃபேண்டசி ஃபிலிமான த விசர்ட் ஆஃப் ஓஸ். இந்த படம் அமேசான் பிரைம்ல இருக்கு. டைம் இருந்தா மறக்காம செக் பண்ணுங்க.